40 பேர் செத்து தான் நீ பாடம் கற்றுக்கணுமா? நீ பாடம் கற்றுக்கிறது 40 பேர் நாங்கள் சாவணுமான்னு கேட்குறேன். ஆல்மோஸ்ட் முடிவு வரதான் இது, அவ்வளோதான். இதுல இருந்தாலும் அவரோட லேர்ன் பண்ணி எல்லாம் வெளில வர முடியாது. இதனால இந்த இன்சிடென்ட்ல அவர் வெளில வர்றாரான்னு பார்ப்போம். கொடுத்த இடம் சரியில்லை, ஆட தெரியாதவன் மேடை போனான்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை மணிக்கு கொடுத்தது போல? 12 மணி, மதியம் 12 மணிக்கு. படத்தில் அது எக்கோ வைப்பாங்கல்ல, அண்ணாயிரம் கிலோமீட்டர் எங்கே இருக்குது, பனையூர்ல கிலோமீட்டர் ஏர்போர்ட் வந்துட்டு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ற எல்லாம் பிரேக்கிங். ஆவேக்கானால தமிழ்நாடு காவல்துறைக்கு நியூசன்ஸ். அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்றீங்க? நீங்க கேட்ட இடத்துல எல்லாம் கொடுக்க முடியாது, அது கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல போட்டுக்கணும். அதை வச்சுனா மேடைக்கு போனார், போய் காதில் சொன்னார். அப்போ சரசரன்னு பேசிட்டு உள்ள இறங்கிட்டார். அப்பயே அங்கே விழ ஆரம்பிச்சிட்டு 7:30 மணிக்கு தான் எல்லாரும் சரிய ஆரம்பிச்சாங்க. இல்லை, சாயந்தரத்துலேருந்தே ஒன்னா நகர விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அனாலையா தெரியும் பாருங்க, காரணம் அந்த கூட்டம் எதுவுமே கால் வச்சு தரையில் நிற்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் அடுத்த மனுஷன் மேல சாஞ்சி ஒரு கிரிப் இல்லாம இருந்ததுதான். அவர் அங்க போயிருந்தா என்ன நடந்தது? பிரச்சனை ஆயிருக்கும், தகராறாயிருக்கும். விஜய் திரும்பி வெளியே வந்திருக்க முடியாது, அங்கே அடிச்சு உடைச்சிருப்பாங்க. விஜய் இப்ப கைது செஞ்சானா கைது செய்யலாட்டி இப்ப என்ன ஆகும்? ஒன்னாவ போறது, யாரையும் காப்பாற்ற முடியாது. செதறி போச்சு எங்க எல்லாரும் குடும்பம், செதறி நிற்கும். கச்செல்லாம் கலைச்சலாம் சரியா வராதுங்க. நீங்க யாரு முதல்ல? நீங்க கேரியர் உச்சத்துல வந்து எங்க இருந்து உச்சத்துல வந்தீங்க? இதான் புரிஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டை கேலி கூத்து விஜய் உசுறு. ஐயோ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது எப்படி ஒரு சர்வே பண்றது? இதுல மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்றைய தினம் தாவேகா பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு கவலைக்கிடமான சம்பவத்தால் தமிழகமே இப்போ ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு, மேலும் துன்பத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த துன்பங்கள் அப்படிங்கிறத தாண்டி அதில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருந்தது, அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கடைபிடிக்க தவறினாங்க, அது சட்ட ரீதியாகவும் இனிமேல் தாவேகாவிற்கு அது எந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கும், மக்கள் எந்த அளவு அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காரு குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க, அது குறித்து ரிசர்ச்சும் பண்ணியிருப்பீங்க. அந்த தாவேகாவோட பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்து அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆனால் ஒரு தரப்புல வந்து நாங்கள் கேட்கப்பட்ட இடம் கொடுக்கல, எங்களுக்கான ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கல, எங்களுக்கான ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவங்களும் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்புல இருக்கவங்க கூட எல்லாமே பண்ணி கொடுத்தோம், அங்கே வந்த ரசிகர்கள் சொன்ன பேச்சு கேட்கல, தொண்டர்கள் ரசிகர் மனப்பான்மையில தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் இந்த தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சு, இந்த தவறுதலோட தொடக்கம் எங்கே இருக்கு? முதல்ல இந்த பேரண்டில் வந்து இறந்து போன 40 பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் கூடிய விரைவில் பூர்ண நலம் பெற்று மேலும் இறப்பு சதவீதம் அதிகரிக்காதவாறு அனைவரும் நலத்துடன் வீடு திரும்பவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதல்ல கொடுத்த இடம் சரியில்லை, ஆட தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை மணிக்கு கொடுத்தது முதல்ல? 12 மணி, மதியம் 12 மணிக்கு. 8:30 மணிக்கு நாமக்கல் வந்துட்டீங்களா? 8:30 மணிக்கு இவர் எங்கே இருந்தார்? மெட்ராஸ் ஏர்போர்ட்டில். எப்படி ஒரு 12 மணிக்கு கரூர் வந்திருக்க முடியும்? அதுக்கு பிறகு நாமக்கல்ல முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கரூர்றாரு. இப்போ கரூர் 12:30 மணிக்கு தான் முதல் நாள் நைட்டு இருந்தே அவருடைய ரசிகர்களை கூடிடுவாங்க. இதை பார்த்தோம் மதுரை மாநாட்டில். சொல்லுவாங்க, வெக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட, இத்தனைப்பட்ட திருந்தலே பாஸ் அப்படிம்பாங்கல்ல. மதுரை மாநாட்டிலே நீங்கள் பாடம் எதுவும் கேட்கல, திருந்தவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ரசிகர்கள் கேட்குறது, தலைவர்கள் கேட்குறது, திருந்தவே இல்லை. மதுரை மாநாட்டில் கொடிக்கம்மை உருகிட்டு விழுந்துச்சுல்ல, கொடிக்கம்மை எப்படி போடணும் தெரியுமா? அந்த லைட்டு போஸ்ட் எடுத்தீங்கன்னா பாடம் நடத்தி காமிச்சிருவேன். லைட்டு போஸ்ட் பில்லராக உள்ள இறங்கும். அதில் ஒரு ஜாக்கி இருக்கும், அதை நீங்கள் ஏற்ற மெதுவாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தத்துவமே அதுதான். அந்த பில்லரை ஒன்றா ஜாயின் பண்ணி தூக்குறானோ உத்தம கிரேன் வச்சு. அப்போ அந்த அடிப்படை அறிவு வேணும்ல. முதல் பில்லரை போட்டு அதில் முன்னொன்னா ஏறும், மேலே ஏறும். அதே தெல கொடிக்கம்பு விழுந்துச்சு. நல்ல வேலை அது மக்கள் நடமாட்டம் இருக்கிறப்ப விழலை. மற்ற நேரத்தில் வந்திருந்தா ஒரு 3000 பேர் செத்துருப்பாங்க. அதில் ஒரு 4 பேர் அந்த மயக்கத்தில் வெயிலில் முடிஞ்சு போச்சு. அதிலே பவுன்சரை தூக்கி வெளியே போட்டு மிரிச்சு போட்டு அதை ஒரு கொலை முயற்சி செஞ்சீங்க, அது அப்படியே ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பயே மரத்து மேலே ஏறினது, சேரை உடைச்சது, சேர் சுக்குநூறாக போச்சா இல்லை அந்த மீட்டிங்லையும். இந்த மீட்டிங்கில் வந்து 8:30 மணிக்கு நீங்கள் நாமக்கல்ல இருக்கணும், ஆனால் 8:30 மணிக்கு நீங்கள் சென்னை விமானத்தில். ஏன் 8:30 மணிக்கு சென்னை விமானத்தில் இருந்தீங்க? ஏன் நீங்கள் திருச்சி போய் இறங்கலை? சொல்லுங்க. அது அவருடைய ஏதாவது தனிப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கலாம் அந்த நேரத்தில். அண்ணா கட்டி தனி விமானத்தில் போனார் இவர். பொது விமானத்தில் போனால் இவர் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? தனி ஃப்ளைட் இவர் போனது இண்டிவிஜுவல் ஃப்ளைட்டு, அதுக்கு வெயிட்டிங். ப்ரைவேட் ஜெட்டுக்கு. சரி, நான் கேட்குறேன், ப்ரைவேட் ஜெட்லேயே போகணுங்க. ரைட், அது உங்களோட நீங்கள் பண்ணையார், நீங்கள் ப்ரைவேட் ஜெட்லேயும் போனால் தனி ஜெட்டே வாங்கலாம். ஏன் முதல் நாளே போய் நாமக்கல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, திருச்சி பைபாஸில். நாமக்கல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்குது. ஜெயலலிதா போனால் கூட அங்கே தங்குவாங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அது தங்கிக்கலாம்ல போய். இங்கே பண்ணையார் இங்கே தூங்குறது, அங்கே போய் தூங்கலாம் இருந்தப்பா. தூங்கிட்டு காலையில் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கலாம்ல. 8:30 மணிக்கு ஷார்ப்பா ஸ்கூல் பிள்ளை மாதிரி குளிச்சு மொழி நேராக போய் 8 மணிக்கு மீட்டிங் பேசியிருக்கலாம்ல.
இல்லை. நோக்கமே என்னன்னா, தளபதி வர்றார், தளபதி வர்றார், 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 வர்றார். படத்தில் அது எக்கோ வைப்பாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி தளபதி பண்ணையார் கிளம்பிட்டார், எங்கே இருக்குது பண்ணையூரில் கிளம்பிட்டார், ஏர்போர்ட் வந்துட்டார், ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறார், எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அங்கே ரசிகர்கள் முதல் நாள்லேருந்து கூடிய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே நாமக்கல்லையும் சரி கரூர்லையும் சரி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி வந்து 8:30 மணிக்கு இங்கே ஆற்றுன்னு ஒரே ஆற்றுவார், எங்கே நாமக்கல் ஆற்றுவார், 12:30 மணிக்கு இங்கே ஆற்றுவார். ரன்னிங் ஹவர்ஸ் மட்டும் 8:30 மணினா அவர் 5 நிமிஷம் பேச போகிறார், அதுக்கு மேலே அவர் பேச தெரிஞ்சாதானே. மாநாட்டு 35 மணி தான் பேசினார், வேறு ஒன்றும் பேசலை. சரி, அவர் ஒரு 1/2 மணி நேரம் ஆற்றுறத வச்சுங்க. 8:30 மணிக்கு ஆற்ற ஆரம்பிச்சா 9 மணிக்கு முடிஞ்சிடும். ஒரு ரன்னிங் ஒரு 1 ஹவர், எங்கே நாமக்கல்லேருந்து கரூர் 1 ஹவர் இல்லை, பஸ் 2 ஹவர் ஆகும், ஒரு 1.5 ஹவர் வச்சுங்க. அதுக்கு மேலெலாம் இல்லை. 9, 10, 10:30, 11 மணிக்கெலாம் போயிடலாங்க. ஆனால் இவர் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் இருக்க வேண்டியவர் எங்கே இருக்காருன்னா மீனம்பாக்கத்தில் நிற்கிறார். அதுக்கு ஒரு திருச்சியில் போய் இறங்கி நான் ரோடு வழியாக போவேன், பின்னாடி காரை விடுவேன். நியூசன்ஸ். தாவேக்கானால தமிழ்நாடு காவல்துறைக்கு நியூசன்ஸ், 24 ஹவர்ஸ் நியூசன்ஸ். இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போய் வச்சு அங்கே பேசி அங்கே இருந்து அங்கே போனால் 7:30 மணிக்கு வர்றாரு. 12:30 மணிக்கு தான் டைம் கொடுத்தாங்க. 12:30 மணிக்கு நீங்கள் வந்திருந்து இந்த அசம்பாவிதம் நடந்திருந்தா நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லலாம், காவல்துறை குறை சொல்லலாம், எல்லாரையும் குறை சொல்லலாம். 12:30 மணிக்கு வர வேண்டிய 7:30 மணிக்கு வர்றீங்க. ஃபுல்லாக கூட்டம் பூரா 3 ஸ்லாட் வந்து ஜம்ப் ஆகுது. எப்படின்னா, நாமக்கல்ல வேடிக்கை பார்த்தவங்களும் கரூர் வந்துட்டாங்க. தளபதினு பின்னாடியே வர்றது தானே. அடுத்து பக்கத்து மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, 12:30 மணிக்கு எங்கடா போகிறது நம்ம, இல்லையாண்டா 5 மணிக்கு தான் வர்றாரு தலைவர் அப்படின்னோடனே அடுத்து திண்டுக்கல்ல உள்ளவங்க ஒரு 4 பேர் செத்துருக்காங்க. சுற்று வட்டாரம் எல்லா மாவட்டத்துலேருந்தும் கூட்டம் ஏற ஆரம்பிச்சப்போ காலையில் உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து 12:30 மணிக்கு 10 மணிக்கு அங்கே அலையிலான கூட்டங்கள் தான். மேபி டிஃபன் சாப்பிட்டவங்க சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாதவங்க அதுவும் இல்லை. காலை சாப்பாடு இல்லை, மதியான சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஈவினிங் டீக்கு எதுக்கு ஆப்ஷன். அந்த ஏரியா கடையை பூரா மூடிட்டாங்க. ஏன்னா இவங்க ரசிகர்களை பற்றி தெரியும், இல்லை தலைங்களாக ஏறுவாங்கிட்டு அது 3 எடுத்து சாத்துன்னு. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல், இன்ஃபேக்ட் சிறுநீர் கழிக்க கூட வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சாரங்கிறது தம்பி அப்படியே ரன்னிங்காக பேசிட்டு போவாங்க. ஒரு 1/2 hour அந்த இடத்துல நிற்க வண்டி பேசிட்டு அப்படி டேக் ஆஃப்லேயே மூவிங்லேயே இருக்கும். ஆனால் இது ஒரு மாநாட்டுக்கான சோர்ஸ் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு வெறும் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க உத்தரவு கேட்குறாங்க. எங்கள் வேலுச்சாமிபுரம் தான் எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டிருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கொடுக்க முடியாது, அது கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல போட்டுக்கணும், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி அங்கே தானே போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாரா? இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்கில் இருந்து மிதிப்பட்டு யாரும் செத்தாங்களா? இல்லை. காரணம் அங்கே வந்தவங்க எல்லாம் கட்சிக்காரங்க. உட்காரவங்கன்னு இல்லை போங்க, தலைவர் பேசுறாரா கேட்டிருப்பாங்க. இங்கே அவன் கேட்குறான் கூட்டம் ஏறட்டும், என்ன ஏறட்டும் ஃபுல்லாக ஏறிட்டு கூட்டம் ஏறின பிறகு ஒரு 7:30 மணிக்கு உள்ளே வர முடியல. அப்போ வந்து மேடையில் ஏறி மொதல் வார்த்தை யாருக்கு நன்றி சொல்கிறாரு? தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சொல்கிறோம், இல்லாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் போலீஸை குறை சொல்கிறீங்க? போலீஸ் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? ஒவ்வொருத்தர் மேலே பின்னாடி மரத்து மேலே ஏறினா பின்னாடி ஏறணுமா போலீஸும்? அதுக்கு தான் உட்காந்துருக்கா கவர்மெண்ட்டு. காலையிலேருந்து போலீஸ் அங்கே டியூட்டி பார்த்துருப்பாங்க. எத்தனை போலீஸ் வீட்டுக்கு போகாமல் மூத்திரம் போய் வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் நின்றுருப்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அதை அவர் ஒன்று 7:30 மணிக்கு வந்து உரையாற்ற ஆரம்பிச்சோன்னே ஆதவர்ஜனா மேடைக்கு ஓடினார், போய் காதில் சொன்னார். அப்போ சரசரன்னு பேசிட்டு உள்ளே இறங்கிட்டார். அப்போயே அங்கே விட ஆரம்பிச்சிட்டு. ஆக்சுவலாக நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க 7:30 மணிக்கு தான் எல்லாரும் சரியாக ஆரம்பித்தாங்க. இல்லை, சாயந்தரத்துலேருந்தே ஒன்றா விழ ஆரம்பிச்சிட்டாங்க. உச்ச பீக்கு தான் 7:30க்கு நடந்தது. அப்படி அப்போ விஜய் போனதுக்கு அப்புறமா தான் இந்த அசம்பாவிதம் நடந்துன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, முன்கூட்டியே நடந்து இருக்கு. விஜய் போனதுக்கு பிறகு ஃபுல் ஸ்ட்ரூமில் நடக்க ஆரம்பிச்சது. எப்படின்னா அவ்வளோ பெரிய பஸ் வரக்குள்ள ஒரு கேப் உருவாகணும். பஸ்ஸுனா பஸ் மட்டும் இந்த செல்ஃபோன் மாதிரியா போகுது, பக்கத்தில் வீல் இருக்குது, வண்டி தள்ளி நிற்கணும். இவங்க ரேம்பில் ஏறி குதிக்கிறவங்க பஸ்ஸுக்கிட்ட போகாமல் பவுன்சர் முறைக்குள்ள தள்ளுவாங்கல்ல, தள்ளக்குள்ள சுத்தமாக அங்கே க்ளோசரில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கக்குள்ள அங்கே எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் அந்த வீடியோ உங்கள் சேனலில் இருக்கும், ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட காப்பிரைட்டில் அந்த வீடியோ உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் அதை போட்டுக்கலாம். எடுத்து அனாலேயே தெரியும் பாருங்கள், இப்படி பெயிண்ட் பண்ணுவாங்களா இப்படி தெரியும். காரணம் இந்த கூட்டம் எதுவுமே கால் வச்சு தரையில் நிற்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் அடுத்த மனுஷன் மேலே சாஞ்சி ஒரு கிரிப் இல்லாமல் இருந்தது தான். நானே கிரிப் இல்லை, என் கையில் உள்ள புள்ள எப்படி கிரிப்பாக இருக்கும்? நானே இப்படி மிதந்துக்கிட்டு இருக்குவேன், புள்ள எப்படி கிரிப்பாக இருக்கும்? ஷோல்டிங் அப்படியே மூவிங்லேயே இருக்கும். பஸ்ஸு இந்த பக்கம் கட்டி சாய்வோம்ல, அந்த மாதிரி சாஞ்சது தான் எல்லாம் நடந்தது. நடந்து போச்சு, மிதிப்பட்டு போச்சு, எல்லாம் சதப்பத்தை ஆகிப்போச்சு. 33 பேர் ஆன் ஸ்பாட்டு, பாக்கியெல்லாம் மருத்துவமனையில். நைட்டு நான் படுக்கல 36 + 9 39. இப்போ 10 40 நிற்கட்டும், அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம், தாங்காது இதுக்கு மேலே. இவர் என்ன செய்கிறாரு? பண்ணையாருக்கு தெரிஞ்சு இப்போ சிக்கலாகிடுச்சு, அங்கே வியாபாரம் சீறிடுச்சு. அது தெரிஞ்சுட்டு
தெரிஞ்சோடனே திருன்னு திருச்சி ஓடிடுறாரு. திருச்சி ஓடியது ஏர்போர்ட்டில் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் மறைக்கிறீங்க. மீனிங் என்ன சார் என்னாச்சுன்னு சொல்லுவோம். நின்று பேசிட்டாவது போயிருக்கலாம். இது நாள் வரைக்கும் தான் நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு ப்ரெஸ் சந்திக்க. சரி, தப்பு நடந்து போச்சுங்க, நாங்கள் இது பிளான் பண்ணல, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணலாம், இல்லை ஏதோ சதி நடந்து போச்சு, ஏதோ ஒரு வெங்காயம் உளறிட்டு நான் போய் என்னோடய கட்சிக்காரங்களை பார்க்க போகிறேன், நான் திருப்பி மறுபடியும் கரூர் போகிறேன்னா போலீஸே அவங்கள மறைச்சிருப்பாங்க, எப்படி அனுமதிப்பாங்க? அங்கே போயிருந்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கும். திருப்பி விஜய் அங்கே போயிருந்தா நிச்சயமா பிரச்சனை ஆயிருந்துடும், பெரிய பிரச்சனை ஆயிருந்துடும். அதுதான் நான் கேட்கணும். இங்கே வந்து முக்கியமாக விஜய் அங்கே எல்லாம் இப்போ சென்னை வந்துட்டாருன்னு எல்லாம் பேசுகிறாங்க, அவர் திரும்பி போயிருக்கணும்னு எல்லாம் பேசுகிறாங்க. பட் ரியாலிட்டி வரும், அவர் அங்கே போயிருந்தா என்ன நடந்தது? பிரச்சனை ஆயிருக்கும், தகராறாக இருக்கும். விஜய் திருப்பி வெளியே வந்திருக்க முடியாது, அங்கேருந்து அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அது நடந்தது, அது நிச்சயமா. அது பொய்யான்னு சொல்றதுக்கு அவங்க கட்சிக்காரங்களும் அடிச்சிருப்பாங்க, நம்ம மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா உயிரிழப்பெல்லாம் யாரும் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்க பச்சையில குழந்தைகள் இருக்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் அந்த டிராமா கூட பண்ணலன்னு சொல்ல வரேன். நான் திருப்பி போறேன் என் கட்சி தொண்டர்களை பார்க்க அப்படின்னாக்க போலீஸே மறைச்சிருப்பாங்க. திருச்சியிலே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணி லாட்ஜ்லேயே வேற எங்கேயோ அந்த எப்படி சொல்றது வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருந்துருப்பாங்க. அவ்வளோதான், வேற என்ன பண்ண போறாங்க? அவரை தூக்கிலே போட போறாங்க. அவர் அந்த டிராமா கூட பண்ணல, நேராக திருச்சி உடையாதுட்டார், மெட்ராஸ் உடையாதுட்டார். திருச்சி மெட்ராஸ் உடையாதுட்டார். மெட்ராஸ் உடையதவர் எங்கேயாவது ப்ரெஸ் மீட் வச்சிருந்துருக்கலாம். நீ பனையூரை சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க போலீஸ். யாராவது ரசிகர்களோ கட்சிக்காரங்களோ யாரும் வரக்கூடாது. புசியானது ஆள் இல்லை, இப்போ தலைமறைவுங்கிறாங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்புறமா இப்போ ஒரு மணி ஒரு 2:15 போல் அவர் அறிக்கை விட்டார். அதை அறிக்கையாக விடலை, அது உங்கள் தொலைக்காட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி ஸ்லைடு மாதிரி போடுவாங்க தெரியும், கார்டு, அதில் போட்டார். என் நெஞ்செல்லாம் எரியுது, என் வயிற்றை பற்றி எரியுது, வாயை பற்றி எரியுது, 20 லட்சம் கொடுக்குறேன்னு. நேற்று நைட்டு தமிழ்நாடு சிஎம் 10 லட்சம் அறிவிக்கிறார். எப்படியே ஓவிட்டு மாநாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டு வச்சு கூத்தடிச்சதுக்கு 10 லட்சம். சரி விட பரவாயில்லை, தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தனி நிவாரண நிதியில் தான் கொடுக்குறாரு, ரைட்டு கொடுத்தாச்சு. இல்லை அதுக்கு முன்னாடியே விஜய் அறிவிச்சிருக்கணும்ல. உங்கள் வீட்டு கல்யாணம் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து செத்தவங்களுக்கு யாருங்க பொறுப்பு? ஏன் 39 பேர் தானே, ஒரு தலைக்கு 1 கோடி, 39 கோடி தானே. கேரியரின் உச்சத்துலேருந்து தானே வந்தீங்க நீங்கள். 200 கோடி சம்பளம் வாங்கினீங்க தானே, ஒரு 1/4 பர்சன்டேஜ் தானே. அதில் 4ல் 1 தானேப்பா. ஒரு 50 கோடியை கொடுத்துட்டு போங்களேன். 39 கோடி ப்ளஸ் அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ஏதாவது கொடுக்க வேண்டியது தானே. 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து கட்சிக்காரங்க யாருமே உள்ள நுழையில எதுவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சா பிரச்சனையாகும். அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை வார்டு ஃபுல்லாக பணமாக கிடந்தா எப்படி திரும்பி இருக்கும்? ஒரு சீக்கு வந்தோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியாது பெருசாக. வெறும் கூட்டத்தில் நெரிசலில் செத்து போனது வந்து உங்களுக்கு எப்படி ஜீரணிக்க முடியும்? மனிதன் அழுத்தி இறக்குறது ஜீரணிக்க முடியாத விஷயம். வலியூர் சொல்லு வாக்கு மாரி முடிஞ்சவன் மிதிச்சு முன்னேறிக்கலாங்கிற மாதிரி தப்பான ஒரு பார்வை அது. அதை தான் வந்து அதோட்டு தான் இவர் முடியாதுட்டார். இங்கே இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தாரு. இதுக்கு பிறகு அவங்க என்ன டேக்கப் பண்ண போகிறாங்க? மாவட்ட செயலாளர் வழக்கு மதியழகன், வடக்கு மாவட்ட செயலர் வழக்கு, அப்புறம் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மேலே வழக்கு, ஒத்தாக்குறைக்கு நம்ம புசிக்கு ஒரு வழக்கு, போட விஜயானந்துக்கு ஒரு வழக்கு. பாவம் இருந்தாலும் இந்த கட்சியில் சேர்ந்து படாத பாட்டு போடுறாரு. உள்ளதுள்ளபடி அவர் தான் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் போல இருக்கு, ஏதோ பண்ணிட்டு போப்பான்னு. ஏன்னா அவருக்கு பெரிய நாலேஜெல்லாம் கிடையாது, அரசியல் நாலேஜ் வந்து அறவே இல்லை. இவருக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அந்த ஒரே ஒரு வள்ளுவன் அருமையாக குரல் ஒன்று, இடிப்பாறை இல்லை ஏமாற மன்னன், கெடுப்பாறை இல்லை கெடும். உன் நல்லது கெட்டது சொல்கிறது கேட்க ஆள் இல்லை, நீ சொல்லவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னா நீயே கெட்டு போவ. இவரை ஆக்சுவலாக தெரிஞ்சவங்களையாவது கூட வச்சுக்கணும், இல்லை கூட வச்சுருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்கிறதையாவது கேட்கணும். யாருமே இல்லை. அவருக்கு இருக்கிறது பூரா ஜால்ரா குரூப்பு. அவர் சொல்கிறது யாரு கேட்பா? இப்போ இவர் மார்ட்டின் மாமனார் மருமகன் நல்லது சொல்லிட்டு போகிறாரா? அந்த கட்சியோட ஆபத்தே அவர் தான். அவர் ஆதவ அர்ஜுனா, ஆபத்து அர்ஜுனா. அவர் என்ன வேணா பண்ணிட்டு போடுவாப்புல. அவருக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஆசை என்ன இருக்குது அவருக்கு? மாட்ட போகிறது என்னமோ தளபதி விஜய் தான் மாட்டுவார். இப்போ புசியானதுக்கு என்ன? அவர் பாவம் திட்டு வாங்கிட்டு இந்த பயல்கள்ட்ட படாத போட்டுக்கிட்டு போஸ்டிங்கு பணம் வாங்குறான், அது வாங்குறான், ஏற்கனவே 2 லட்சம் வாக்காளர் சேர்த்துன்னு மாட்டினார். முதல்ல பேசிக் தப்பு ஒன்று இருக்குது, அதை இவங்க திருத்திக்கவே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, கீழே வந்து ஒருத்தர் அறிவாக இருந்து அந்த கட்சிக்காரனை கமெண்ட் போட சொல்லு. ஒரே ஒருத்தன் போட்டான்னு நான் சொல்கிறேன், போட மாட்டான். முதல்ல ஆதார் கார்டு மாரி ஒரு கட்சிக்கு வந்து அடையாள அட்டை இருக்கு, உறுப்பினர் கார்டு அது பேர். அது வந்து கிளைச் செயலாளர் சேர்ப்பாங்க. எத்தனை வார்டு இருக்குது, இந்த வார்டில் யார் யார் உறுப்பினர், ஓட்டு போடுவானா போட மாட்டாங்க. அனைத்து கட்சியில் உறுப்பினர் கார்டு வச்சிருக்கலாம் இருக்காங்க. அவங்களாம் அம்மாஞ்சலிக்கு போடுவாங்க, எதுக்கு ஓட்டு போடுவானே தெரியாது. அந்த உறுப்பினர் கார்டை எடுத்து அதை எடுத்து ஒன்றியம், மாவட்டம், இப்படி மாவட்ட தலைவர், இப்படி தலைமை வரைக்கும் அந்த வரும். அப்போ வந்து ஒரு கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறான், செத்ததில் 4 பேர் பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ யார் அந்த 4 பேர்? அப்போ உங்கள்கிட்ட எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. உள்கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் சொன்னது பேசி கேட்குறானா? சொல்லிட்டு புசியானது இங்கிட்டு போல சேரை தூக்குறான்னு கத்துறாருங்க அவர் பாவம். இப்படி இங்கிட்டு போகல, அதுக்குள்ளே சேர் எடுத்துட்டாங்க கையில். இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு உற்சாகம்.
ரோகிணி தேட்டருக்குள்ளே வெடியை கொளுத்தி போடுறான். இவனுக்கு என்ன தம்பி அறிவு இருக்க போகுது? சினிமா திரையரங்கு தம்பி, அது 10 எரிஞ்சா என்ன தம்பி ஆகுது? அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் ரசிகர்களே இப்போ கிடையாது, இப்போ நாங்கள் தொண்டர்களாக மாறிடுவோம். திருந்துங்க, மாறினது மிகல, திருத்துங்க. நீங்கள் ரசிகர்கிட்ட மாறுங்க, திருந்துங்க. தம்பி கமலஹாசன் கண்ணாடியை உடைச்சார், டிவியை உடைச்சார், எங்கே வந்து இருக்காரு? இப்போ சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார், எங்கே இருந்தார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். ஆனால் அவர் டிஎம்கேயோட எம்எல்ஏ, அதை மறந்துடாதீங்க. எம்ஜிஆரும் டைரெக்டாக குதிச்சில்லை, டிஎம்கேல பணியாற்றினவர். அவருக்கு அதை பற்றியான அறிவு இருந்தது. அதை வச்சு அப்படி பிக்கப் பண்ணார், அப்படியே வளர்ந்தது. தள்ளாடி தான் அந்த கட்சி ஸ்டடி ஆனிச்சு. இன்றைக்கும் தள்ளாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏடிஎம்கேக்குள்ள. நேற்று இரவுலேருந்து ஒரு விஷயத்த பயங்கரமாக கேள்வியாகவும் சந்தேகமாக இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க, கைது செய்யப்படுவாரா விஜய் அப்படின்னு. ஏன்னா இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெங்களூர்ல நடந்த ஒரு இஷ்யூ, ஆர்சிபி இஷ்யூக்கு விராட் கோலியை கைது செய்யுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அப்போ இந்த இடத்துல கைது செய்யப்படுவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் அதே நேரம் அவர் மீது இல்லாமல் மற்ற 4 பேர் மேலே கேஸ் பாஞ்சிருக்குல்ல. பார்த்தா இதில் முறைப்படி பார்த்தா விஜய் மேலே வழக்கு போட்டுருக்கணும். கிரைமோட பிரவேசி அவர் தானே, அவருக்கு வேண்டி தானே கூட்டம் ஒன்றுச்சு. அப்படி பார்த்தா A1 அவர் பேர் தான் வரும். அவர் பேர் தான் A1 போடணும், அதுதான் ப்ராப்பர் எஃப்ஐஆர். அவருக்கு வேண்டி தான் கூட்டம். குற்றம் யாருக்காக நிகழ்ந்தது? இப்போ நீங்கள் வெளிநாட்டில் கூட போய் உட்காந்துங்க, உங்களுக்காக இங்கே ஒரு கூலிப்பட கொலை பண்ணது நீங்கள் தான் A1. யாருக்காக கொலை நடந்துச்சு? அவன் தான் A1. குற்றம் யாருக்காக? விஜய்க்காக நடந்தது. விஜய் தான் A1 ஆயிருக்கணும். முறை அதுதான், அவர் மேலே தான் வழக்கு போடணும். அப்புறம் தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் மேலே, 2வது மாவட்ட செயலாளர். ஏன்னா பொதுச் செயலாளர் அடுத்தடுத்தது தான் வழக்கு போடணும். இதுதான் ஃபார்மேட். இல்லை அந்த ஊர் ஒன்றிய செயலர் மேலே போடலாம். பட் யார் மேலே வழக்கு போட்டாலும் 40 பேர் உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய் இப்போ கைது செஞ்சானா கைது செய்யலாட்டி இப்போ என்ன ஆக போகுது? ஒன்றாக போகிறது இல்லை. யாரையும் காப்பாற்ற முடியல. செதறி போச்சு எங்கள் எல்லாரும் குடும்பம், அங்கே செதறி நிற்குது. எனக்கு மக்கள் மேலேயும் கோபமாக இருக்குது தம்பி. நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. படம் தான் அடிச்சு முதலிட்டு காலங்காலத்தில் போய் 4 மணிக்கு பதாய்க்கு பால் ஊற்றி லாரில் அடிப்பட்டு சாவுற அந்த ஹீரோவெல்லாம் நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. எதுக்கு நீ போகிற? உனக்கு என்ன வேலை இருக்குதுங்க? வீட்டில் படுத்துக்கிட மல்லாக்கு விரலை மட்டும் வச்சுக்கிட்டு படுத்துரு. வந்து உங்கள் வீட்டில் வந்து ஓட்டு கேட்க வைக்கும். உங்கள் வீட்டில் வந்து ஓட்டு கேட்பாங்க தம்பி, வருவாங்க வீட்டுக்கு. உங்கள் ஊர் ஒன்றியம் இருக்குல்ல, அங்கே வந்து மீட்டிங் போடுவாங்க. எல்லா கட்சி தலைவரும் மீட்டிங் போடுவாங்க. அங்கே பார்த்து ஒன்றிய செயலர்கிட்ட சொன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க போகிறாரு. என்ன பெரிய கஷ்டமா? நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் குடும்பத்தோட, 5 ஓட்டு வச்சுருக்கோம், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஒரு அவங்களோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபரே இருக்காங்களே, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுங்கள், எடுத்துக்கலாம் தம்பி. ஜனவரி 1ஆம் தேதி வாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அஃபிஷியலாக அவங்க எடுத்து கொடுப்பாங்க. வெப்சைட் இருக்குது, ஈவினிங் 5 மணி போல் வெப்சைட்டில் ஃபோட்டோ வெளியிடுவாங்க. அழகாக வரும். இந்த மாதிரி அடித்து மதிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. லாங் கியூ இருக்கும் தம்பி, லாங்காக இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லா தலைவரோட நீங்கள் எடுத்துக்கலாம். பிஎம் நரேந்திர மோடியோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கலாமே. எலெக்ஷன் காம்பெயினிங் வர்றாங்கல்ல, அப்போ உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லுங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஒரு மாவட்ட தலைவர் இருக்காங்க தம்பி, அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி எடுக்கலாம். அதுக்கு பதிலாக ஏன் அப்படி போய் நீங்கள் நீங்கள் வந்து செல்ஃபோனே அலோவ் பண்ண மாட்டாங்க. சிஎம்மோட ஃபோட்டோ எடுக்கணும்னா செல்ஃபோன்லாம் அலோவுடே கிடையாது. அவங்க கேமராமேன் எடுப்பாங்க, அதை வெளியிடுவாங்க. நீ பாட்டு 10 நிமிஷம் போல இவர் ப்ரைஸ் கொடுக்க வர்றாரு, அங்கே ஒன்று பொண்ணு பாட்டு பாடுது, இருங்க எங்கெல்லாம் டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. எப்பா ட்ரோல் மெட்டீரியலு. இதில் போயிட்டு தூத்துக்குடியில் மழை வெள்ளத்துக்கு இப்போ இது கொடுக்க போனார் நிவாரணம். ஒரு லேடி வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிவாரணம்லாம் வேண்டான்ட்டு போகுது. அப்போ இன்னும் உங்களை ஒரு அரசியல்வாதியாகவே யாரும் பார்க்கல. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நேரம் யாருமே கவுண்டர் கொடுக்கல. காரணம் என்ன? உங்களை யாரும் இன்னும் ஒரு பொலிட்டிஷியனாக எடுத்துக்கலாம். உங்கள் லோடே கொடுக்கல, உங்கள் வார்த்தைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல. நீங்கள் உட்காந்துட்டு 40 பேர் இறந்துட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால், மானசீகமாக சொல்ல போனால், கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த நிலைமையில் ஒரு தலைவன் இருந்தால் கட்சியெல்லாம் கலைச்சிடலாங்க. சரியாக வராதுங்க. அது வேறு எதுவும் தப்பாக போகுது என்று போயிட வேண்டியதான், கலைச்சி விட்டு போயிட வேண்டியதான். இப்போ ஒரு 4 பேர் மேலே வழக்கு பாஞ்சிருக்குல்ல, இந்த 4 பேர் மேலே இருக்க வழக்குனாலேயே இந்த தாவேக்காங்க கட்சி கலைக்கப்படும், அப்படி இல்லைன்னா பேன் செய்யப்படும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை முடக்குவாங்கல்ல. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிரச்சாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரச்சாரத்துக்கான டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கூடுற அந்த பாப்புலேஷன் அப்படி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான ஒரு செயல் வந்துருமா? மேலே அந்த கட்சி சுருட்டி எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அந்த கட்சி இப்போ நீங்கள் சொன்னதான் நடக்க போகுது. ஏன்னா இனிமேல் எல்லாத்தையும் நீங்கள் கோர்ட்டு போக மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன், டிஜிபி நீங்கள் அவர் கொடுக்க பர்மிஷனாக கொடுக்காதீங்க. ஒரு மாவட்ட எஸ்பி நீங்கள் பர்மிஷனாக கொடுக்காதீங்க. இந்த கட்சிக்கு இல்லை, எந்த கட்சியுமே கொடுக்காதீங்க. போய் ப்ராப்பராக வாங்கிட்டு வரட்டும். சும்மா உட்காந்துட்டு ஆளாளுக்கு மீட்டிங் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன். இது ஒரு உதாரணங்க. அது மற்ற கட்சியில் இது மாதிரி நடக்காததுக்காரனா இல்லை கட்சிக்காரன் நீங்கள் வந்து அது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிலம்பம்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பயப்படுவாங்க, கட்சியை விட்டு நாளைக்கு தூக்கிடுவாங்க. டெய்லி முரசொலி நமது எம்ஜிஆர்லாம் வாங்கி பாருங்க, தினம் 5 பேர் 10 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க, பதவி கொடுத்துட்டு இருப்பாங்க, மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே இருக்கிறதுக்காக ஒழுங்கு நடவடிக்கை தூக்குவாங்க, எடுப்பாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. கட்சி தலைவரே மேலே தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். நோன்பு திறக்க வர்றாரு, ஆட்டின்னு விட்றாருங்க. நோன்பு திறக்க வந்தார் ராயப்பேட்டைக்கு, ஆட்டின்னு விட்றாரு. அது எவ்வளோ பெரிய புனிதமான ரமலான் நோன்புக்கு வந்து ஒரு ஆட்டின்னு விட்டு போனார். பார்த்தீங்கல்ல,
அப்போ இன்னும் அவர் வந்து தள்ள தொப்பி வச்சுட்டு அது வேஷமாகவே கட்டினா எப்படி? ஒரு ரியாலிட்டி வேணும்ல. நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் கேரியர் உச்சத்தில் வந்தீங்க, எங்கே இருந்து உச்சத்தில் வந்தீங்க? இந்த முடிஞ்சு போச்சே. ஒரு கூட்டம் ஒரு 20,000 பேரை ஹேண்டில் பண்ணி உங்களால் அனுப்ப முடியல. 10,000 பேர்னு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய சொல்கிறாங்க, போலீஸ் தடியடியெல்லாம் நடத்தணும், ஏன் நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல. நான் இந்த போலீஸ் மேலே சொல்லவா? 12:30 1:30 1 மணிக்கு தடியடி எடுத்திருக்கணும். மதியம் 1 மணி மதியம் எடுத்திருக்கு. கிளம்பெல்லாம் 12:30 மணி உங்கள் தலைவர் கொடுத்த டைமு. உங்கள் தலைவர் இங்கே வரல, இங்கே இருக்காது. இதான் வேலையா எங்களுக்கு? 7 மணி வரைக்கும் உட்காந்துருக்க முடியுமானா? அப்பயே கலைச்சிருந்தாலும் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துருக்காதுங்க. அப்பயே கலைச்சி விட்டுருந்துருக்கணும் அந்த பிரச்சனையை. உங்கள் தலைவர் இன்னொரு நாள் டேட் வாங்கிட்டு வந்து பண்ண சொல்லுது, கிளம்புங்க எல்லாம், இடத்த காலி பண்ணுன்னு இருக்கும். அதுதான் சரியான ப்ராப்பர் வே. சரிதான் நான் சொல்கிறது. விட்டது தானே இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்க போகிறாங்க. பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். 40 பேர் உயிருக்கு யார் கேரண்ட் பண்ணுறது சொல்லுங்கள்? யார் கேரண்ட் பண்ணுறது? பணம் கொடுத்தா சரியாயிடுமா? இப்போ இந்த கட்சியை பற்றி சொன்னேன், ஃபோன் காலில் உங்களை கேட்ச் பண்ணிடலான்னு. இப்போ நீங்கள் ஒரு மாநாடு போகிறீங்கன்னா ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க தம்பி. கட்சி தலைமையத்துலேருந்து அடிச்சு வரும், உங்கள் மாவட்ட செயலர் கைக்கு வந்துடும். அது டேக் டோம்னி நம்பர் போட்டிருக்கோம். போட்டு மாவட்டம் வட்டம் கிளைன்னு போட்டுருவோம். அது மாநாடு போனது கூட எடுத்து தர்றேன். அது போட்டு உங்களுக்கு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. இந்த இதில் குத்துறவங்க மட்டும்தான் மாநாட்டுக்குள்ளே போக முடியும். குத்தாதானே மாநாட்டுக்குள்ளே வேலை கிடையாது. மொத்தம் எத்தனை மாவட்டம், எத்தனை மாவட்ட செயலர், எத்தனை பேர் வர்றாங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அவன் மட்டும்தான் அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே இருக்கும். பாக்கி பேர்லாம் அளவுடே இல்லை. கூட வந்தவனே பேட்ச் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன் தான் வேலை கிடையாது. அப்போ தான் உள்ளே எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய சாப்பாடு, உட்கார இடம் இருக்கட்டும். இது மதுரை மாநாட்டிலே ஃபெயிலியர் ஆச்சு இல்லை உங்களுக்கு? அந்த ரேம்ப் வாக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இன்னமும் ரேம்ப் வாக் என்ன இதான் கதை? இதை முதல்வர் ஆக போகிறீங்க, ரேம்ப் வாக் எதுக்கு உங்களுக்கு? அதில் கிரிசி தடவை அது தடவை இதெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. அதில் ஒருத்தன் ஏறிட்டு விடுவான், அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதுவே அசிங்கமாக இருக்குது. இது எதுக்கு போன நீ? உன்னை தூக்கி தான் அடிக்கிறான், எதுக்கு போன நீ? எங்கே போவாத, வீட்டில் இரு. உன்னை யாருக்கு விட்டா? இப்போ எதுக்கு இத்தனை பேர் போனீங்க? 1 வயசு குழந்தை தானாக போயிட்டா தம்பி, வயிற்றை பற்றி எதுக்கு தம்பி? தானாக போயிட்டா மாநாட்டுக்கு. 13 வயசு பொண்ணு போய் 13 வயசு குழந்தை போயிருக்குன்னா அவங்க அம்மா 9 அழைச்சிட்டு போயிருக்கு. விஜய் எங்களுக்கு தாய் மாமன்ல இவர் பேய் மாமன் ஆகிட்டார். இன்னைக்கு 40 பேருக்கு ஒன்று பேய் டெவில் ஆகிட்டார் இவர். வாங்கினா அழைச்சிட்டு போயிருக்கு. எல்லாம் போட்டு மிதி எல்லாம் சதக்கு புதக்கு நல்லா ஆகி போச்சு. இன்னைக்கு போட்டு பம்ப் பண்ணுறாங்க, ஹார்ட்டு போட்டு. பரிதாபமாக இருக்குது, கண்ணு கொண்டு பார்க்க முடியாது. அவங்க இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே சார், எங்களுக்கு இது பின்னாடி சந்தேகமாக இருக்குது, எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. 7:30 மணிக்கு வந்ததுலேருந்து ஆரம்பிக்குவாங்க. சிபிஐ அதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. சந்தேகமே உங்கள் மேலே தான் இருக்குது. 12:30 மணிக்கு வர வேண்டிய நீங்கள் எதுக்கு 7:30 மணிக்கு வந்தீங்க? பதில் சொல்லுங்கள். ஆரம்பம் ரொம்ப விளையாட்டாக நினச்சிட்டு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு. 12:30 மணிக்கு தானே உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. நீங்கள் 7:30 மணிக்கு வந்தீங்க. பட்ட பகலில் வர வேண்டிய, மத்தியானம் உச்சி வெயிலில் வர வேண்டிய நீங்கள் எதுக்காண்டி 7:30 மணிக்கு வந்தீங்க? திட்டம் உங்களுக்கு தானே. கூட்டத்தை ஏற விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. ஏன்னா இப்போ இவர் வந்தோடனே தம்பி ஃபஸ்ட்டு இவர் காமெடியாக இவர் இன்றைக்கி வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியல் தான் தம்பி, காமெடி தான். இடையில வந்து இவர் மேலே வந்து இந்த அரசியல் விமர்சகர் அதுன்னு உட்காந்துட்டு விமர்சிச்சு விட்டாங்க. விஜய் நான் பெரிய சாதாரணம் நினச்சிட்டீங்க, பட் பயங்கரமான பேக்கப் இருக்குது, அது இருக்குன்னு. இவர் மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ நம்ம தான் சிங்கமோ அப்படின்னு இவராகவே நினச்சிட்டார், வச்சுட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா இவர் மாஸ் ஒரு இடத்துல ஏற்றுனா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டார் இவர். அதான் உண்மை. மாஸ் ஏற்றணும் நம்ம. ஏன்னா உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலம் வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேன்னு ஒரு காம்படிஷன் பெருசாக இருக்குது. பிஜேபியா? ஏன்னா அண்ணாமலையும் தன்னை கொங்கு மண்டலத்தில் கிரெடிட் நினைப்பேன், தோற்று போட்டார், அது ஒரு விஷயம். பட் 3 கிரெடிட் அதில் இருக்குது. பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது இவர் பண்ணதில். இது ஒரு ப்ரீ பிளான்டு கிரைம் தம்பி இது இவர் பண்ணது. நீங்கள் அவர் ஒன்றும் தெரியாத அரசியல்வாதி நினச்சிட்டு இருக்கீங்களா விஜய? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் பாவம் தத்தி இப்போ தான் வந்தார், அதெல்லாம் இல்லை, பக்கா பிளானு. அண்ணாமலை உன் கோட்டைங்கிறியா? செந்தில் பாலாஜின்னா உங்கள் கோட்டைங்கிறியா? எடப்பாடி உன் கோட்டைங்கிறியா? வர்றாங்க உன் கோட்டைக்குள்ளே பாரு என் கூட்டத்தை அப்படின்னு காமிச்ச ஒரு விளைவு தான் இது. இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். கொங்கு மண்டலத்தில் 3 பேர் கிரெடிட் எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி, அண்ணாமலை அண்டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் அதோட அவங்க ஊர். அந்த கோட்டைக்குள்ளே நான் கூட்டத்தை கூட்டி காமிக்கிறேன் பாருங்கிற சீன் தானே இதில் பண்ண வேலை. அதோட விளைவு தானே 7 மணிக்கு வெயிட் பண்ணுறீங்க. கூட்டம் ஏறட்டும், ஃபுல்லாக ஏறட்டும். சாதாரண பேரணியே எப்படி இருக்குங்கிற முடிவு எடுக்க வச்சது தான் இதோட விளைவு. இன்னைக்கு 40 பேர் மரணம். மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ். எனக்கு தெரிஞ்சு மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ். நீ நினைக்கிறது வேற, கடவுள் நினைக்கிறது வேற. முடிஞ்சு போச்சா? உன்னோட கேம் மொத்தமாக கேம் ஓவர்னு சொல்லுவாங்களா, இதுதான் கேம் ஓவர். இப்போ அதனால தான் கடைசியாக இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். தாவேக்காவோட எதிர்காலம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்றே சொல்லிட்டாங்க அடுத்த வார பயணங்கள் ரத்து, அடுத்த வார பிரச்சாரங்கள் ரத்து அப்படின்னு. அவங்களோட எதிர்காலம் இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கு? இனிமேல் அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் எங்கேயும் பர்மிஷன் வாங்க முடியாது.
ஒன்றுக்கும் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியதுதான். இதே நீங்கள் ஊடகத்தில் சொல்லுவீங்க, ஆளுங்கட்சியோட அராஜகத்தை பாருங்கள், எங்களை வாழ விட மாட்டாங்க. வாழ விட மாட்டாங்க, கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா உங்கள் சேட்டை அப்படி இருக்குது. உங்களுக்கு குரங்கு சேட்டை வந்து யாரும் தாங்க முடியலைங்க. ஏதாவது சொன்னது பற்றி கேட்டால் தானே, தலைவர் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க தம்பி. அப்புறம் அந்த கட்சியை வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்று கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிக்க வேண்டியதான். என்ன சொல்ல போனால் எலெக்ஷன் கமிஷனில் இவங்க தேர்தல் நான் இதை இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனே என்ரோல்மெண்ட்டே கேன்சல் பண்ண சொல்லி மனு கொடுக்கணும்னு சொல்கிறேன். கேன்சல் பண்ணதுக்கு அது ஃபிட்னஸே கிடையாது. இவங்க சும்மா போட்டுக்கிட்டு மக்கள் உயிரோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆபத்து இதெல்லாம், பெரிய சிக்கலில் கொண்டு விட்டு போய்டுதெல்லாம். அதனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போங்க, நீங்களும் கோர்ட்டுக்கு போங்க. எல்லா கட்சியும் கோர்ட்டுக்கு போட்டோம். அங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும். கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க ப்ராப்பராக. நாங்கள் எங்கள் மாநாடு போட போகிறோம், இத்தனை பேர் தான் பங்கெடுப்போம், ஒரு அஃபிடவிட் போடுவோம் கோர்ட்டில். இங்கே நடந்தால் உயிர் சேதமோ, சேர் உடையலுக்கோ, டியூப்லைட் உடையலுக்கோ, பனைமரத்தில் ஏறுறதுக்கோ, தென்னை மரத்தில் ஏறுறதுக்கோ, லைட்டு போஸ்ட்டில் ஏறுறதுக்கோ, எல்லாத்துக்கு கிரீஸில் வழிகிட்டு விடுறதுக்கு, பவுன்சர் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் எங்கள் கட்சி தலைவர் பொறுப்பு. இப்படிக்கு விஜய் சன் ஆஃப் சந்திரசேகர் கையெழுத்து போட்டு கொடுங்க. கோர்ட்டில் கொடுத்து போட்டு மாநாடு நடத்திட்டு போங்களேன். யாரு கேட்டா? அப்படி கொடுத்தா ஒரு மாநாட்டுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்க எவ்வளோ நாள் ஆகும்? போட்டு கொடுத்துருவோம்ல. இந்த மாதிரி கொடுத்தா கொடுத்துரும். நான் சொல்கிறேன் அஃபிடவிட் இருக்குல்ல, நடக்கிற எல்லா இன்னல்களுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை. அது வந்து யாரும் கோர்ட்டு மறுக்கவே முடியாது. நான் ரெஸ்பாண்ட் ஒரு ரெஸ்பாண்ட் போலீஸ் தானே, ஹோம் செக்ரட்டரி ஒரு ரெஸ்பாண்ட், தமிழ்நாடு டிஜிபி ஒரு ரெஸ்பாண்ட். எந்த மாவட்டத்தில் போகிறீங்க? இப்போ திண்டுக்கல் போகிறேன், திண்டுக்கல் எஸ்பி ஒரு ரெஸ்பாண்ட் போட்டு தானே ஆகணும். அதான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் போட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கங்க. ஆர்டர் வாங்கி செய்யுங்க. அதான் இன்னும் வேறு வழியே கிடையாது. உங்கள் நம்பியெல்லாம் நம்ம வீட்டு உத்தரவே கொடுக்காதீங்க, உங்களுக்கு அனுமதியாக கொடுக்காதீங்க. பெரிய சிக்கலில் கொண்டு விட்டு போயிடுவாங்க. இப்போ 40 பேரோட போச்சுன்னு நினைக்கிறீங்களா தம்பி? இல்லை, அப்படி தான் தம்பி நம்ம மனசு தேத்திக்கணும். தோடையாவது போச்சு. நைட்லாம் நியூஸ் பார்க்கவே முடியுது தம்பி. இது ஏதோ ட்ரோல் மாதிரி தெரிஞ்சுது தம்பி. இது இப்போ இந்த ஃபேஸ்புக்கும் உட்காந்து போச்சு தம்பி. அதில் இந்த அப்டேட் நியூஸ்லாம் வர்றது இல்லை. ட்ரோல் மாதிரி தெரிஞ்சுது. சும்மா ஏதோ விளையாட்டு பண்ணுறாங்களா என்ன அது அப்படின்னு போய் நியூஸை திறந்து பார்த்தா அப்படியே உயிரே உறைஞ்சி போச்சு. என்னடா டே, என்னடா அது 40 பேரா? 36 நான் பார்க்க உள்ள. அப்புறம் 39 தூங்கவே இல்லை தம்பி. நான் ஒரு கடவுள் மேலானையே சொல்கிறேன், நான் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. இப்பயும் தூங்கலை. மன உளைச்சலாகவே இருந்தது. குழந்தைய வாயெல்லாம் பிஞ்சு போச்சு தம்பி. பேர் வைக்க தூக்கிட்டு போயிருக்கான் பாமர தந்தை. உனக்கா அறிவு இல்லை. பிள்ளைய பெற்றது நீ, உன் பொண்டாட்டி வச்சு பேர் வை, உன் பிள்ளைய வச்சு பேர் வை. உனக்கு பெற்று கொடுத்தோ உன் பொண்டாட்டி பேர் வை. உங்கள் அப்பா அம்மா இல்லை வீட்டில், உங்கள் தாத்தா இல்லை வீட்டில், பேர் வைக்க வேண்டியதானே கூப்பிட்டு வச்சு. என்ன இதெல்லாம் பனையூர் பாட்டி பார்த்தா சென்ட்ரல் ஜெயிலோட உயரமாக இருக்கும் மதில். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லுது, ஒரு கல்யாணம் ஆனது, எனக்கு புதுசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, விஜய் தான் முக்கியம். இது எப்படி இது மாநாட்டில், மதுரை மாநாட்டில் சோறு வீட்டில் சமைச்சு போடணும், வீட்டில் ஒரு சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும். அதுதானுங்க நம்மளோட வளர்ச்சி. நான் தான் கேட்குறேன். நீ விஜய் ரசி, அஜித் ரசி, யாரை வேணுமோ ரசி, கிருத்திக் ரோஷன் ரசி, இல்லை ஹாலிவுட் ஜாக் கேட் வின்ஸ்லெட் யாரை வேணுமோ ரசிச்சுட்டு போ. அது உன்னோட விருப்பம். நான் யாரையும் ரசிக்கலாம் சொல்லுவேன். வடிவேல் கூட ரசிகர் பண்ணுற ஆரம்பி. ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வியலில் நீ என்ன வாழ்ந்திருக்குங்கிறது முதல்ல முக்கியம். நீங்கிற யார், நம்ம என்ன இருக்கோம், நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், நம்ம அந்த சம்பாதித்து வீடு வாங்கிட்டோம், ரைட்டு, தங்கச்சி அக்காலாம் கட்டி கொடுத்துட்டோம், நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம், நல்ல வேலை இருக்கா, மாதம் ஸ்டாண்டர்டான ஒரு வேலை இருக்குது, ஓகே, நம்மளோட வருமானம் எப்படி இருக்குது, நகை 1 லட்ச ரூபா விற்கிது, நகை 1 லட்ச ரூபா போய்ட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துல இன்றைக்கே ஒரு மிடில் கிளாஸில் கல்யாணம் பண்ண முடியாது தம்பி. 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணால் 50 லட்ச ரூபா, 1/2 கோடி நகை. ஒரு இடம் வாங்கிருக்கியா? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது முதல்ல பார்க்கணும். நம்மளை வளர்த்திக்கிறது தான் எல்லா வழியும் பார்க்கணும். ஒரு நிமிஷமும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதுதான் இருக்கிறோம், அதுதானே தம்பி வாழ்கிறோம். இங்கே சென்னையில் சம்பாதிக்கிறது வழியை பார்ப்போம், அப்புறம் தேவைப்பட்டால் ஒரு படம் பார்ப்போம், எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடுவோம். வேறு என்ன செய்யணும்? கொடி பிடிச்சிட்டே சுற்றுன்னு நான் சொல்லவே இல்லையே. உனக்கு எலெக்ஷன் தான் ஓட்டு உண்டு தானே. அது விஜய்க்கு பிடிச்சா விஜய்க்கு போடு, இல்லை அஜய்க்கு பிடிச்சா அஜய்க்கு போடு, குஜய்க்கு பிடிச்சா குஜய் போடு, இல்லை அணிலுக்கு பிடிச்சா அணிலுக்கு போடு. உனக்கு விருப்பம். அது யாருக்கு ஒன்றா போடுவோம் ஓட்டு, உன்னோட சுதந்திரம். அது தட் இஸ் டெமோக்ரஸி. நீங்கள் யாரும் டெமோக்ரஸியை கேலி கூத்தாக்குறாரு விஜய். இந்த இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டை கேலி கூத்து. விஜய் தான் உசுறு. ஐயோ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது எப்படி இவர் சர்வே பண்ணுறது? இதில் அவர் என்னைக்காவது இது மாதிரி உங்களை வந்து பேசியிருக்காரா? 40 பேர் சேர்த்துட்டாங்க. இந்த 40 பேர் வீட்டுக்கும் இவரால் நேரடியாக போக முடியுமா? மனசாட்சி கொடுத்தாது, வலிக்காது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு உள்ளது உள்ளபடியே சொல்கிறேன். போவாருண்ணே. இது மாதிரி இன்சிடென்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கும் போய் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அனிதா வீட்டிலேருந்து பல வீட்டுக்கு போயிருக்காரு. அது மாதிரி போவாங்க தம்பி. இது வந்து அனிதா மரணம் வந்து இவருக்காக நிகழலை. ஆமாம், அது நீட் எக்ஸாம், அது தனிப்பட்ட ஃபெயிலியர், அது வேற கதை. அது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணாது. கன்னியாகுமரி கலவரம், அதையும் இதையும் மிங்கிள் பண்ணாது. இது உங்களுக்காக நடந்த சாவு, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நடந்த சாவு. எப்படி ஜெயலலிதா 92 வந்து கும்பகோணம் மகாமகத்தில் குளிக்க போய் சின்ன மம்மியும் பெரிய மம்மியும் குளிக்க போனா தெண்டம்,
48 பேர் தம்பி, அஃபிஷியல் ரெக்கார்டு தம்பி. 48 1992 அஃபிஷியல் ரெக்கார்டு. ஆக்சுவலாக அது அவ்வளோதான் ரெக்கார்டான்னு கேட்காதீங்க, அஃபிஷியலில் உள்ளதை நான் சொல்லிட்டேன். அதுதான் தெரியாது. இங்கே அல்லு அர்ஜுனா அவன்கிட்ட போகணும். திருப்பதியில் ஓசி டிக்கெட் வாங்க போய் செத்தாங்க மிதிப்பட்டு. இங்கே கேகே நகரில் வந்து இந்த மழை வெள்ளத்துக்கு டோக்கன் தர்றாங்கன்னு ஒரு ரூமரில் மிதிப்பட்டு இறந்தாங்க. இப்படியா அடுக்கிக்கிட்டே போகலாம் மிதிப்பட்டு. கும்பமேளா ரயிலே உடைச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது விஜய் மாநாட்டுக்கு இல்லை, கூட்டத்துக்கே போய் தொலையாதீங்க. எங்கேங்கிறேன் கூட்டமாக இருக்க, ஒரு வாரம் கழிச்சு போய் சினிமா பார்ப்போம். என்னப்பா அந்த நடிகை வேறு நடிகையோட ஆட போகிறானா என்ன, பொறுமையாக போய் பார்ப்போம். விஜய் இப்போ பார்த்தா தான் உண்டா, உங்கள் ஊருக்கு ஒன்றியத்துக்கு வரக்குள்ள ஒன்றிய செயல்கிட்ட சொல்லி போட்டோ எடுத்து கொடுக்க போகிறாங்க. எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன், எல்லா சினிமாவுக்கும் சொல்கிறேன். ரசிகர்கள் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? இதே தான் நடந்தது கும்பகோணம் மகாமகத்தில். சகத்தியாக போணுச்சு. என்ன செஞ்சுட்டாங்க ஜெயலலிதாவை? ஒன்றும் பண்ணலையே. அதுக்கு பிறகு தான் கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. அப்போல்லாம் பீக்கில் ஆட்டானது. அப்புறம் தான் கூட்டத்தை எப்படி இன்றைக்கி வந்து எடப்பாடி பண்ணிச்சாங்க. தம்பியே லேட்டாக வந்திருக்கக்கூடாது, அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே வலுவனாப்பில் பதில். என்னத்துக்கு? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் தான், நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் அங்கே தானே 2 நாளைக்கு முன்னாடி மாநாடு போட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கணும், நேரத்துக்கு வந்திருக்கணும். அவரும் தேவையில்லாம் இப்படி இருட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்யுது? லைட்டு வெளிச்சம் எல்லாம் ஜென்ரேட்டர் ரூமில் வந்து தம்பி தள்ளிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போய் உள்ளே போகிறாங்க தகரத்துக்குள்ளே. ஜென்ரேட்டர் உள்ளே ஓடிட்டு இருக்குது, பெரிய வெயிட் வீல் ஓடிக்கிட்டு இருக்காது. பீஸு போட மாட்டோம்னா அப்படி உயிர் காக்க வழி இல்லாமல் அப்படியே யார் காப்பாற்றுவோம் தம்பி? நீங்கள் கடலில் நீந்திட்டு கிடந்தா கூட தம்பி, ஹெலிகாப்டர் இருந்தால் ஒரு கயிறு போட்டு ஏறிடலாம். பக்கத்தில் உங்களை யாரும் மிதிக்க போகிறது கிடையாது. தண்ணி தான் நீந்திக்கிட்டு இருக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவு ஃப்ளை பண்ணலாம். ஆனால் போட்டு மிதிச்சா நீங்கள் என்ன எப்படி உயிர் எப்படி பிரியும் தெரியுமா? அது தொண்டையில் அடி வச்சு மிதிச்சா எப்படி இருக்கும்? மூச்சு அடைச்சி சஃபகேஷனில் இறந்தால் அதை விட ஒரு கொடூர மரணம் இருக்குமா? ஒரு விபத்துல ஒரு செகண்ட் தான் பட்டாருன்னு முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி நடந்த மரணம். இதுக்கு அவர் பொறுப்பே இருக்கணும் தம்பி. இந்த மரணம் 40 பேர் மரணத்தை நான் பொறுப்பே இருக்கிறேன், தலைவர் பதவியை விலகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பொதுக்குழு கூட்டி வேணா தலைவர் ஆகிட்டு போங்க. மறுபடியும் பொதுக்குழு உங்கள்கிட்ட தானே இருக்குது, கூட்டிக்க வேண்டியதானே. அதை விடுத்துட்டு சும்மா உட்காந்துட்டு போஜாவுக்கு அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருந்தா எப்படி? ரொம்ப தவறு. பொதுமக்களாகி உங்கள்கிட்ட இருக்கிறேன் கூட்டி கேட்குறேன், கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க. கோயில் தானே, அந்த நாளில் போனாதானா, அமாவாசை பௌர்ணமியில் போனாதானா, அந்தந்த என்னது புனித வெள்ளி அன்னைக்கு போனாதானா? அப்படியெல்லாம் இல்லை. என்னைக்கு போனாலும் தெய்வம் அங்கே தான் இருக்க போகுது. திருப்பதியில் மிரிப்பட்டாங்க தம்பி, தெய்வம் அங்கே தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக போங்க, நல்லபடியாக சாமி. நல்லா வீக் டேஸில் அந்த டேட் இல்லாத டேட்டில் போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அழகாக பொறுமையாக உட்காந்து உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. ஒரு தெய்வத்தையும் சொல்கிறேன், அது எந்த கடவுளாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும். கூட்டத்தில் போய் அல்லு கட்டிக்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து போய் படம் பாருங்க, ஃப்ரீயாக போய் பாருங்கள். ஒரு வாரம் கழிச்சு 3 நாள் கழிச்சு போய் தேட்டரில் ஒருத்தன் இல்லை. அதே மாதிரி தான் விஜய் என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்கு இந்த உங்கள்கிட்ட இப்போ 20 லட்சம் கொடுத்துருக்காரு விஜய், அதனால் உங்கள் வீட்டில் புள்ள உயிரோடு வந்துருமா? 1 கோடி கொடுத்தா உங்கள்கிட்ட புள்ள வருமா? நீங்கள் உங்கள் ஊரில் இருங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு போட்டோ எடுக்க போகிறேன், தூக்கி வீசுறது, இதெல்லாம் எதுக்கு? ஒரு வார்த்தை இங்கே வைக்கிறாங்களே, வெல்கம் டு த ரியல் பாலிடிக்ஸ் விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. உங்களோட பார்வையில் விஜயோட பாலிடிக்ஸ் தொடக்கமா இல்லை முடிவா? ஆல்மோஸ்ட் முடிவுறது தான் இது, அவ்வளோதான். இதுலேருந்தெல்லாம் அவர் ஒன்றும் லேர்ன் பண்ணியெல்லாம் வெளில வர முடியாது. இதனால் இந்த இன்சிடென்ட்ல அவர் வெளில வர்றாரான்னு பார்ப்போம். வர முடியாது. அவர் வந்து இந்த சினிமாவில் பார்த்து சென்ட்டு போட்டு போனது திருப்பாச்சி, நரிவேட்டை, புலிவேட்டைன்னு சொல்லி பார்த்து தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரியல் மரணத்தை பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய அயன் மைண்டு வேணும் அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கெல்லாம். அது அவர் இதுலேருந்து வெளில வர முடியாது. இவர் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தையும் லாக் ஆகிடுவீங்க. நீங்கள் வாயை எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னே நீ மூடு தெரியும் எங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. இது எப்படின்னா, இவர் மேலே ஒரு மாயையை கட்டமைச்சாங்கல்ல, விஜய் வந்துட்டார், அதை உடச்சி ஈஸியாக அள்ளிடுவாங்க. செங்கல் எடுத்துடுவாங்க. இவருக்கு அது புரியல. அது ஏங்க பெரிய பெரிய கட்சிகள், பெரிய பெரிய இயக்கங்கள், அதுகளே டெபாசிட்லாம் இழக்கிற சூழ்நிலை உருவாகிருக்கீங்க. அதனால் இவர் இன்னும் எலெக்ஷனே சந்திக்கலை. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசியிருந்துருக்கலாம். அப்போ இது முடிவு தான். இது ஆல்மோஸ்ட் முடிவு. மதுரை மாநாடே இவருக்கு முடிவுரை தான் கட்டிட்டாங்க. இது ஃபுல் ஃபினிஷ் முடிவு. இதில் பாடம், இந்த 40 பேரில் பாடம் கற்றுக்கணும்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனை விட அயோக்கியம் யாரும் கிடையாது. 40 பேர் செத்து தான் நீ பாடம் கற்றுக்கணுமா? நீ பாடம் கற்றுக்கிறதுக்கு 40 பேர் நாங்கள் சாவணுமான்னு கேட்குறேன். நீ புத்தி தெளிவு அடைகிறதுக்கும், நீ பகுத்தறிவு ஆகிறதுக்கும், நீ அரசியல் கற்றுக்கிறதுக்கும் 40 பேர் உசுரான்னு கேட்குற பலி. அது உன்னோட சொந்த படம் வேணால் பலி கொடுத்து கற்றுக்கலாம். ஒரு சொந்த படம் எடுத்து 40 பேரை கொண்டு இருக்கிறே நீ. இது கொலை தானே, இது அழைச்சி கொண்டு வச்சு 40 பேர் செத்து இருக்கிறான். இது ரெண்டு இங்கே முடிவு என்ன, தொடக்கம் என்ன? முடிவு தான். உனக்கு இது வந்து நான் என் வாயால் சொல்லலை, உன்னோட பிரபஞ்சமே உன்னை ஏற்றுக்காது. இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குல்ல, அதுவே உன்னை ஏற்றுக்காது. நான் எல்லா பாவ கணக்குலையும் பார்த்துருக்கேன். எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட்டில் 13 பேர் சுட்டார் தம்பி. அதுக்கு பிறகு இது வரைக்கும் 11 தேர்தலில் தோற்றுருக்குறார், ஜெயிக்கவே இல்லை. 2 தேர்தலில் கண்டஸ்டட் இல்லை, நான் கண்டஸ்டட். 11 தேர்தலில் தோற்றுருக்குறார். ஆதாரத்தோடு சொல்கிறார். நீங்கள் செய்த பாவ பலன்களை நீங்கள் அனுபவிச்சா ஆகும்.
13 பேரை எதுக்காக சுட்டீங்க? சொந்த நாட்டு மக்களை. அதே தான் இதையும் கேட்குறேன். நான் அந்த 13 பேராவது போராடுனா, ஒரு கம்பெனிக்கு எதிராக போராடினா, அதனால ஒரு அரசாங்கம் நான் லா அண்ட் ஆர்டருக்காக சுட்டேன்னா ஒரு கதை சொல்லலாம். டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் இது அநியாயம், அக்கிரமம், பச்சை பிள்ளைங்க எல்லாம் செத்ததெல்லாம். இந்த அநியாய அக்கிரமத்துக்கு நீ சாமியை கும்பிடு, கடவுளை கும்பிடு, பிரபஞ்சம்னு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த யூனிவர்சல் இதுக்கான தண்டனை கண்டிப்பாக விஜய்க்கு வழங்கும். இது அவர் முடிவுரையே. நன்றி தம்பி.